ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை 5 சனிக்கிழமை, சித்தமலம் அகற்றும் சிவம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். மனிதன் சச்சித் ஆனந்தமயமான சச்சிதானந்த ஸ்வரூபம். சத் வஸ்து எல்லா உயிர்களிலும் அனாதியாக ஆதியந்தமில்லாது விளங்கும் வஸ்து. சித் எனப்படுவது அறிவு. சத் வஸ்துவும் அறிவும் பிரியாதவை, என்றும் சேர்ந்தே இருப்பவை. சத்தும் சித்தும் தன்னை உணர்ந்து தானே சுகித்திருப்பதால் ஆத்மா சத் சித் ஆனந்தம் எனப்பட்டது. சச்சிதானந்த ஸ்வரூபமான ஆத்மாவிற்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை. சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் என 3 அலாதியான கூறுகளை பகர்கிறது. பதி இறைவன், பசு உயிர்கள், பாசம் மலங்கள். ஆணவம், கண்மம், மாயை என மலங்கள் 3. உயிர்கள் இயற்கையிலேயே இந்த 3 மலங்களால் மறைக்கப்பட்டுள்ளதால் அவைகள் இறைவனை, பதியை அடைய முடியவில்லை. மலங்கள் நீங்கினால் மனிதனின் இறை சொரூபம் வெளிப்படும். இறைவன் தூய அறிவு வடிவானவன், நிர்மலமானவன். மலமற்ற அறிவு ஞானம் எனப்படும். அறிவு மைனஸ் ஆணவம் ஞானம் எனப்படும். ஆணவமற்று தங்களை எல்லா உயிர்களுக்கும் கீழாக தாழ்த்தி கருதி கொள்ளும் சித்தமுடையவர்கள் சித்தர்கள் என்று அழைக்கப்படுவர். அவர்கள் சாட்சாத் சிவஸ்வரூபம். சித்தம் என்பது பொதுவாக ஒருவரின் மனநிலை, எண்ணங்கள், விருப்பம், மனதின் செயல்பாடு ஆகியவற்றை குறிக்கும் சொல்லாகும். சித்தமற்றவர்கள் சித்தர்கள். விருப்பு வெறுப்பின்றி உயிர்களில் பேதம் பாராட்டாமல் எவ்வுயிரும் தம்முயிர் போல் பாவித்து வாழும் உத்தம புருஷர்கள் சித்தர்கள். சிவயோகத்தில் சதா திளைத்திருப்பவர்கள் சித்தர்கள். உபாதி உணர்வு நீங்கி தங்களை ஜீவனை சிவநிலைக்கு உயர்த்தி சித்தாரைப் போல் திரியும் சிவநேசர்கள் சித்தர்கள். அவர்கள் ஆற்ற கர்மங்கள் இல்லை. ஆயினும் உலக நன்மைக்காக உலாவரும் ஜீவ முக்தர்கள் சித்தர்கள். திருமூலர் வாக்கிற்கேற்ப சிவனை தன்னுள் கொண்டு சிவனாக நிற்பவர்கள் சித்தர்கள். சீவன் என சிவன் என்ன இரண்டில்லை. சீவனார் சிவனாரை அறிகிலர். சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பரே. அடிப்படையில் சீவன் சிவன் என்று இரண்டில்லை. உபாதியற்று தன்னில் சிவனை தரிசித்து சிவயோகத்தில் திளைப்பவர்கள் சித்தர்கள். இதையே பகவான் ரமணர் உபதேச உந்தியாரில் பாடுகிறார். இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே ஆவர் உந்திபெற, உபாதி உணர்வே வேறு உந்திபெற. சித்தர் பெருமக்கள் மலங்களாலான அகம், அதாவது உள்ளம் செத்து ஞானமே அகமாக விளங்குபவர்கள். பகவான் ரமணர் அனுமந்த பாடலில் இதை தருகிறார். அகில வேதாந்த சித்தாந்த சாரத்தை அகம் உண்மையாக அறைவன். அகம் செத்து அகமதுவாகி அறிவுருவாம் அவ்வகமதே மிச்சம் அறி. எல்லா வேதாந்தங்களின் இறுதியான உபதேசங்களின் சாரத்தை நான் உண்மையாக சொல்லுவேன். நான் என்னும் அகந்தை செத்து சிவமே ஆன்மாவாக அனுபவம் ஏற்பட்டால் ஞானமே தன் இயல்பான அந்த ஆத்மாவே மிச்சம் என்று அறிவாயாக. ஒரு சின்ன கதைப்பு. ஒரு மாகாணத்தின் கவர்னர் ஞானி ஒருவரை பார்க்க சென்றார். விசிட்டிங் கார்டில் தன்னுடைய பெயரை எழுதி மிதிலா மாகாணத்தின் கவர்னர் என்று குறிப்பிட்டு கீழே கையெழுத்து போட்டு தன்னுடைய உதவியாளரிடம் கொடுத்து ஞானியிடம் அனுப்பினார். ஞானி விசிட்டிங் கார்டை வாங்கி பார்த்துவிட்டு, யார் இவர்? இவரை பார்க்க விரும்பவில்லை, போகச் சொல்லுங்கள் என்று உதவியாளரை திருப்பி அனுப்பினார் ஞானி. உதவியாளர் திரும்பி வந்து ஞானி சொன்னதை கவர்னரிடம் சொன்னார். உடனே கவர்னர் விசிட்டிங் கார்டை வாங்கி அதில் எழுதியிருந்த கவர்னர் என்ற பதவியை அடித்துவிட்டு, இது என்னுடைய தவறுதான், மன்னிக்க வேண்டும் என்று ஞானியிடம் சொல்லி கார்டை திரும்பவும் கொடுத்து உதவியாளரை ஞானியிடம் அனுப்பி வைத்தார். ஞானி இப்போ அந்த கார்டை பார்த்துவிட்டு சந்தோஷமாக, அவரை உடனே வரச் சொல்லுங்கள், நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். கவர்னர் வந்து ஞானியை பார்த்து ஆசீர்வாதம் பெற்று சென்றார். ஞானிகள் பட்டம் பதவிகளை பார்ப்பதில்லை, அவைகளால் ஏமாறுவதில்லை. அவர்களுக்கு பிரதமரும் ஒன்றுதான், பிச்சைக்காரரும் ஒன்றுதான். தூய்மன மொழிய தோயுமுன் மெய்யகம் தோயவே அருளன் அருணாச்சலா.
ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.